இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து கல்யாண பரிசு என்ற படத்தில் இடம்பெற்றது. ஜெமினி கணேசன் மற்றும் சரோஜா தேவி மிகவும் ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் முழுக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அண்ட் விஜயகுமாரி அவங்களும் வந்து ஒரு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டபுள் ஹீரோயின் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஒரு காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு அருமையான காதல் கதை. அக்காவும் தங்கியும் ஒருத்தரை காதலிக்கும் பொழுது என்னாகும் அப்படிங்கிறது பற்றின ஒரு ஒரு அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவது கீதம், இனிது மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சாய்ந்த கொடியும் கிளையை கண்டால் தாவியனைத்தே பதற்றும், மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டே மகிழ்ந்திடும், உறவு கொண்டால் இணைந்திடும், அதில் உண்மை இன்பம் விளைந்திடும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். என்ன ஒரு கிளாசிக் பாட்டு, இன்னொரு அற்புதமான பாட்டு. அதுவும் வந்து பார்க்கில் வந்து ரொம்ப கிடைத்த அந்த சிறு துளி அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் பேசிட்டு நடந்துகிட்டே போயிட்டுருப்பாங்க. நம்ம ஊரில் மக்கள் உறக்கவும் பேசுவாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து நம்ம இந்த ஒரு ஈவினிங் டைமில் பழைய கால பாடல்களை டிஸ்கஸ் பண்ணுறோம். இயன்ற வரையில் மதியானம் மார்னிங் டிஸ்கஸ் பண்ணாலும் மன்னிச்சுக்கோங்க நேயர்களே. ஏன்னா அது வந்து எனக்கு அந்த அந்த சூழல் அமைவது பொறுத்து தான். ஸோ இங்கே இசையோட அந்த இம்பார்ட்டன்ஸ், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் அப்படிங்கிறாங்க இசை. சோர்ந்து இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து இசை வந்து ஒரு சொல்யூஷனாகவும் இருக்குது. அது ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட். அது ஒரு வாழ்க்கையில் நம்மளை வந்து வேறு ஒரு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லும் என்றால் அது மிகையாகாது. இசை வந்து டெடி தினமான இன்று, டெடிபேர் தினமான இன்று, டெடிபேர் வந்து தேன்லாம் சாப்பிடும். அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, ஈமோஜி க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த தேனை கூட வெல்லுமா இது இந்த இசை. சோர்ந்த பயிர் வந்து எப்படி கஷ்டப்பட்டுட்டு அது விழுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கிடைக்கிற ஒரு நீரை போல் அது மாதிரி சாய்ந்த கொடியும் ஒரு கிளையை கண்டா வந்து அது வந்து தன்னோட உயிர்ப்பை பெறுகிறது. அது போன்று அந்த க்ரீப்பர்ஸ், அந்த லதா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில்,
அந்த க்ரீப்பர்ஸ் அந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம் கிடைத்தால், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு துணை கிடைத்தால், அதோட வாழ்க்கை வந்து எவ்வளோ மிளர்கிறது, வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகாகிறது. அது போன்று தான் மங்கை இதயம் வந்து ஒரு ஒரு தலைவன், காதலன் அவனை கண்ட பொழுது அப்படிப்பட்ட ஒரு துளிர்ப்பை பெறுகிறது, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெறுகிறது, சொலற்கொன்னா ஒரு இன்பத்தை பெறுகிறது. அத்தனை தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியின் ஊற்றாக அந்த கணவன், அந்த காதலன் அமைகிறான். இதையும் சொல்கிறாரு மிகவும் அருமையாக. ஒரு பொயட்டால், ஒரு 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 ரைட்டரால், ஒரு இசையமைப்பாளரால், அதாவது த பர்சன் ஹூ இஸ் ட்ரைங் டு க்ரியேட் சம்திங், அவங்க ஃபீல் பண்ணுறத வந்து முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சு சொல்கிறேன். அதே போல் எங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவது கீதம்ன்றாங்க. முதல் சொன்னது தான் வந்து கீதத்தோட பெருமைகளையும் சொல்லி, அதை அப்படியே வந்து இப்படிப்பட்ட கீதம் நம் வாழ்க்கையின் சங்கீதமாகிய நம்முடைய கணவன் அல்லது காதலன் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் நமக்கு எப்படி ஒரு ஒரு இன்பத்தை கொடுக்கறது அப்படின்னு இதில் வந்து அந்த அக்கா கேரக்டர் ஆகிய லேடி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஜெமினி சார் வந்து துவண்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த பாட்டை பாடுறாங்க. ரொம்பவே ஒரு அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து ஜிக்கி அம்மா வந்து பாடியிருக்காங்க. ஏஎம் ராஜா இசையமைப்பில். அவர்கள் இருவரும் வந்து ரியல் லைஃப் கணவன் மனைவி. ஸோ பார்க்கறதுக்கு வந்து அசால்ட்டாக பாடுறாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்குரிய அந்த மிகவும் அந்த ஹை பிச்சான அந்த ஷ்ரில் குரல் ஈஸியாக போகும். ஆனால் பாடும்பொழுது அது எவ்வளவே கஷ்டம்னு தெரியும். ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் இன்று நம் சேனல் நேயர்களுக்காக காதலர் தினம் ஒட்டி அந்த வாரம் ஒற்றி. நன்றி, வணக்கம்.